மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 10ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ பேக்கோட மெடிக்கல் சென்டர்ல எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க. அப்போ இங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ ஜூனியர் கிட்ட பேக் மெடிக்கல் சென்டரை தவிர வேற எங்கெல்லாம் போவார்னு கண்டுபிடி, கண்டிப்பா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட காமிச்சு நீ மெடிசின் ஸ்டோரேஜை போய் பாரு, நான் பேஸ்மெண்ட்ல இருக்க ஸ்டோரேஜை பாக்குறேன். பிளாஷ்பேக் அதோட முடிய ஹீரோ இப்போ பேஸ்மெண்ட்ல இருக்க ஸ்டோரேஜுக்கு போறாரு. ஜூனியர் ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போகலான்னு ட்ரை பண்றாரு. ஆக்சஸ் கார்டு இல்லாம கதவு திறக்க முடியாது. யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு இருக்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து அவங்க ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி கதவு திறந்துட்டு உள்ள போக, கதவு மூடுறதுக்குள்ள ஜூனியர் உள்ள போகணும்னு கதவுக்கு நடுவுல காலை கொடுக்க கதவு காலை நசுக்கிடுது. அதே மாதிரி லிம்சன் பேச்சோலோட ரூம்குள்ள போயிட்டு அவர் டிராயர்ல இருக்க பொருளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சோல் அங்க வந்து அசிஸ்டன்ட் கிட்ட யாராவது இங்க வந்தாங்களான்னு கேட்க அவங்க இல்லன்னு சொல்ல, அவங்க குரலை கேட்ட உடனே லிம்சன் பார்த்துட்டு இருந்த டாக்குமெண்ட்டை டிராயர்ல வச்சு மூட அந்த சத்தம் பேக்சோல் காதுல விழுந்துருது. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருக்க ஸ்டோரேஜை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரீசர்ல ஏதோ மருந்து பாட்டில்லாம் இருக்கு. ஒரு பாட்டில் எடுத்து கோட் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அடுத்ததா ஜூனியர் எங்க இருக்காருன்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரும் மெடிசின் இருக்க ஸ்டோரேஜுக்குள்ள போறாரு. திரும்ப லிம்சனை காமிக்க, பேக்சோல் சத்தத்தை கேட்ட லிம்சன் அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பேக்சோலும் அந்த ரூம்குள்ள தேடலான்னு ரூம் கதவை திறந்துறாரு. கரெக்டா அந்நேரம் ஒரு நர்ஸ் அங்க வர, அதனால பேக்சோல் ரூம்குள்ள போகல. அப்போ அந்த நர்ஸ் லிம்சனோட பிளட் ரிசல்ட்டை கொடுக்க அதை வாங்கின பேக்சோல் சரி சீக்கிரமா அவளை போய் கண்டுபிடிங்கன்னு சொல்ல, நர்ஸும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரிசல்ட்டை பார்த்த பேக்சோலுக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே அவரு டிராயர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அதாவது இப்ப நர்ஸ் கொடுத்துட்டு போனது மீஜினோட பிளட் ரிசல்ட், அவரு வச்சிருக்கிறது ஒரிஜினல் லிம்சனோட பிளட் ரிசல்ட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மீஜினுக்கு ஏ பாசிட்டிவ், ஒரிஜினல் லிம்சனுக்கு ஓ பாசிட்டிவ். அதை பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது? அப்ப இந்த லிம்சன் யாருன்னு தனக்கு தானே கேள்வி கேட்ட பேச்சோல் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஜூனியரை காமிக்க, மெடிசின் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போன ஜூனியர் எல்லா மருந்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. கடைசியா அவங்க தேடிட்டு இருக்க மருந்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இடத்துல அது அளவுக்கு அதிகமா இருக்கு. உடனே ஜூனியர் ஒரு போட்டோ எடுக்க, அப்போ மருந்து எடுக்க வந்த ஒரு நர்ஸ் அதுல போட்டோ எடுக்கிற சத்தம் கேட்டுருது. உடனே நர்ஸ் அந்த இடத்துக்கு வர ஜூனியர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நல்ல வேலை நர்ஸால ஜூனியரை கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் பேச்சல் ரூம்ல இருந்து வெளியே வந்த லிம்சன் ஸ்டோரேஜ் ரூம் பக்கமா வர, அதே சமயம் ஸ்டோரேஜ் ரூம்குள்ள இருந்து ஜூனியர் வெளியே வரலான்னு பாக்குறாரு. அவரு வெளியே வரதுக்குள்ள ரூம் லாக் ஆயிடுது. நல்ல வேலை ஜூனியரை லிம்சன் பாத்துறாங்க. லிம்சனை ஜூனியரும் பாத்துறாரு. உள்ள இருந்தே உதவி பண்ணுங்கன்னு சைகை பண்ண, அப்போ ஒரு நர்ஸ் பாத்ரூமுக்கு போக வேற வழி இல்லாம லிம்சன் அவங்க பின்னாடியே போய் அவங்களோட ஐடியை திருடிட்டு வந்து ஜூனியரை காப்பாத்துறாங்க. அடுத்ததா ஹீரோ கார் எடுத்துட்டு வர, ஜூனியரும் லிம்சனும் கார்ல ஏறி தப்பிச்சிடுறாங்க. கார்ல போறப்போ ஏதாவது ஆச்சான்னு கேட்க, அதுக்கு ஜூனியர் ஆமா ரெக்கவரி ஆறதுக்கு 4 வாரமாவது ஆகும்னு சொல்ல, வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, அதுக்கு லிம்சன் இது பேக்சோலுக்கு சொந்தமானதுன்னு அவரோட ரேசர் எடுத்து கொடுக்கறாங்க. இத டெஸ்ட் பண்ணா அவர் உடம்புல ஏதாவது ட்ரக் கலந்திருக்கான்னு தெரிஞ்சிரும்னு ஹீரோ சொல்ல, உடனே ஜூனியர் அதை வாங்கி வச்சுட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல நம்ம தேடி போன மருந்து ஏகப்பட்டது இருந்தது பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த போட்டோவை காமிக்கிறாரு. நீங்க எதையாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, பேஸ்மெண்ட்ல நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஹீரோ அவர் எடுத்து வந்த பாட்டில காமிக்கிறாரு. இத பாக்குறதுக்கு ஆர்டினரி மருந்து மாதிரி தெரியல, அதனாலதான் கொண்டு வந்த. ஜூனியர் அந்த பாட்டிலையும் ஒரு கவர்ல போட்டுக்கிட்டே இதையும் NFS செக் பண்ண சொல்றேன்னு பேசிட்டு இருக்க, அப்போ லிம்சனுக்கு இவங்களோட பிளட் ரிசல்ட்டை எதுக்காக பேச்சோல் செக் பண்ணாருன்னு டவுட் வருது. அப்ப ஹீரோ வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க இல்லன்னு சொல்றாங்க. அப்போ ஜூனியர் ஹீரோ கிட்ட மெடிசின் ரூம்ல அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லிம்சன் எதுக்காக என்னோட பிளட் ரிசல்ட்டை அவரு பார்த்தாரு, ஒருவேளை அவரு நம்ம ஆன்டியை தான் தேடுறாரோ, எதுக்காக அவரு தேடுறாரு, என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர் தொணன்னு பேசிட்டு வர கடுப்பான ஹீரோ பாட்டு போட்டு விட்டுறாரு. மறாவது நாள் ஆபீஸ்க்கு போன லிம்சன் பேச்சோல் எங்காவது இருக்கிறாரான்னு தேடிட்டு இருக்க, அப்ப பின்பக்கமா வந்தன்னா அவங்க ஷோல்டர்ல ஒரு தட்டு தட்ட லிம்சன் பயந்துடுறாங்க. வந்தது நானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாய் சொல்ல, அதுக்கு நான் நீ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பார்த்தது கிடையாது, இன்னைக்கு என்ன திடீர்னு மென்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்திருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி டாக்டர் பேக் எங்க ஆளைய காணும்னு கேட்க, அவரு லீவ் போட்டிருக்காரு. என்ன திடீர்னு டாக்டர் பேக் மேல அக்கறை, என்ன விஷயம், உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது போய்கிட்டு இருக்கான்னு கேட்க, சேச்ச அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சும்மாதான் விசாரிச்சேன்னு சொல்லிட்டு லிம்சன் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததா அவங்க கேபினுக்கு போன லிம்சன் எதுக்காக அவரு திடீர்னு லீவ் போட்டு போயிருக்காருன்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா பேகுக்குள்ள செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு பொருட்கள்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜூனியரும் ஆபீஸ்க்கு வராங்க. அப்போ ஜூனியர் இது வினோதமா இல்ல, பேச்சோல் நல்லா வசதியானவர், அவரு எதுக்காக இந்த மாதிரி மருந்தெல்லாம் விக்கிறாரு, அததான் நாம கண்டுபிடிக்கணும். சரி உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்க, ஜூனியர் கால்ல கட்டு போட்டிருக்காரு, நல்லா இருக்கு சீக்கிரம் குணமாயிடும் சொல்றாரு. அடுத்ததா 2 பேரும் ரூம்குள்ள போக ஹீரோ பார்த்த உடனே லிம்சன் பேச்சோல் திடீர்னு லீவ் போட்டிருக்காருன்னு சொல்ல, திடீர்னு ஹீரோ கேட்க, எது வேணாலும் நடக்கலான்னு உங்களுக்கு புரியலையான்னு லிம்சன் கேட்க, நீங்க எதையாவது
நினைச்சு வருத்தப்படுறீங்களான்னு ஹீரோ கேட்க லிம்சன் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லிம்சன் நடந்துக்கிற விதம் ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. அடுத்ததா பேக்சோல காமிக்க அவரு டிராயர்ல இருந்த ரேசர் காணாம போன விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. லிம்சன் அவர் ரூமுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாத்துறாரு. அதை பார்த்த பேக்சோல் இத முடிச்சு வைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அடுத்ததா மீஜின் சோகமா இருக்க அதை பார்த்த காயாங் கைய தட்டி மீஜினை கூப்பிட என்ன விஷயம்னு மீஜினு கேட்க செக்ஷுவல் அசால்ட் பண்ணதுக்காக உன் மேல கேஸ் போட்டாரான்னு கேட்க அதை கேட்டு கடுப்பான மீஜின் ஏய் நான் அவர் கையில தான் கிஸ் பண்ணேன், லிப்ஸ்ல இல்ல, அது எப்படி செக்ஷுவல் அசால்ட் ஆகும்? அதுக்கு காயாங் சொல்றாங்க உடம்பால நடந்தாதான் செக்ஷுவல் அசால்ட்னு கிடையாது, அதனால அவங்க வருத்தப்பட்டாங்களா இல்லையா அதுதான் முக்கியம், அந்த மூட்ல அப்படி நடந்துகிட்டேன் அவ்வளவுதான். அப்போ நீ பண்ணது சரின்னு சொல்றியா? இங்க பாரு, நீ ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சினா 51% சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு யோசிச்சு பார்த்துட்டு செய். அம்மாடி அந்த சிச்சுவேஷன்ல என்னால எப்படி 51%ஆ இல்ல 70%ஆ இல்ல 1% சான்ஸ் இருக்கான்னு முடிவெடுக்க முடியும். உண்மைதான், உனக்கு தெரியாது, பரவாயில்ல விடு, உனக்காக நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், உனக்காக நான் இருக்கேன், என்ன நம்பு. மறாத நாள் லிம்சன் ஆபீஸ்ல இருக்க கேஃப்டீரியால வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப சிங்கர் 2 ஐஸ் காஃபியை வாங்கிட்டு வந்து லிம்சன் கன்னத்திலே வச்சிட லிம்சன் அலண்டு போயிடுறாங்க. என்ன சரியா தூங்கலையான்னு சிங்கர் கேட்க நல்லாதான் தூங்குனேன், ஆனா சீக்கிரமா எழுந்திருச்சுட்டேன் ஏன்னு சிங்கர் கேட்க அதுக்கு லிம்சன் இதுக்கப்புறம் நான் காஃபி குடிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு சிங்கர் கிட்டே காஃபியை கொடுக்க சிங்கர் ஏன்னு கேட்க என்னோட வயசு ரொம்ப வேகமா ஏறுற மாதிரி தெரியுது திடீர்னு சிங்கர் கேட்க லஞ்சுக்கு அப்புறம் காஃபி குடிக்கிறதுனால ராத்திரி லேட்டா தான் தூங்குறேன். அப்ப சிங்கர் லிம்சன் முகத்தை பார்த்துட்டு நீங்க இதனால ராத்திரி லேட்டா தூங்க போற மாதிரி தெரியலன்னு சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சாருன்னு புரிஞ்சுக்கிட்ட லிம்சன் என்னோட தொலைஞ்சு போன பூனைய கண்டுபிடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு உதவி பண்றேன்னு சொன்னா, அதுக்காக தான் லாஸ்ட் நைட் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னு சொல்ல அதுக்கு சிங்கர் அப்படின்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட காயாங்கும் பாக்குறாங்க. அவர் போட்ட கொஞ்ச நேரத்திலே வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. உடனே காயாங் மீஜினுக்கு அந்த ஆட அனுப்பி இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க லிம்சனும் அந்த ஆட போய் பார்த்துட்டே இருக்கும் போது சிங்கர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அவர் ஃபேன் யார்கிட்டயோ அதே மாதிரி பூனை இருக்குதான், இந்த வார கடைசியில நாம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த பூனையோட போட்டோவை லிம்சனுக்கு அனுப்புறாரு. போட்டோ பார்த்த லிம்சனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்ததா 2 பேரும் அந்த பூனையை பாக்குறதுக்காக போறாங்க. கார்ல இருந்து சிங்கரும் இறங்க அதை பார்த்த லிம்சன் நீ இறங்காத, கார்ல இரு, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, நான் மட்டும் போறேன்னு சொல்ல அதுக்கு சிங்கர் நான் தானே போஸ்ட் போட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாவா? அதுக்கு லிம்சன் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ், சோசியல் மீடியால நீங்க போட்ட போஸ்ட உங்களோட மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் பார்த்தாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதுக்கு சிங்கர் எஃபெக்டிவா இருந்துச்சுல்ல அதுக்காக தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்டு லிம்சன் சிரிச்சிட்டு பூனை கிடைச்சிருச்சுன்னா பதிலுக்கு நானும் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்க அப்ப சிங்கர் தனியா போறீங்களே பரவாயில்லையான்னு கேட்க நீ கார்ல இருந்து இறங்கணும்னு நினைக்காத, கார்லயே இருன்னு சொல்லிட்டு லிம்சன் கீழே இறங்க நாம 2 பேரும் போகலான்னு சிங்கர் சொல்ல லிம்சன் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா லிம்சன் பூனை இருக்குதுன்னு ரிப்ளை பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை மீட் பண்ணி உங்ககிட்ட தான் அந்த பூனை இருக்கான்னு விசாரிக்க ஆக்சுவலா அந்த பொண்ணு சிங்கர் தான் வருவாருன்னு நினைச்சிட்டு ரிப்ளை பண்ணிருக்கா போல இருக்கு. சிங்கர் வராம லிம்சன் வந்ததை பார்த்துட்டு வயசான நீங்க எதுக்காக வந்தீங்க, சிங்கர் அங்க எங்கேயாவது இருக்காரான்னு தேடி பார்த்துட்டு சிங்கர் எங்கன்னு கேட்க அவரு எனக்காக போஸ்ட் போட்டு உதவி பண்ணாரு அவ்வளவுதான், நான் மட்டும்தான் இங்க தனியா வந்தேன்னு லிம்சன் சொல்ல உண்மையாவே நீங்க மட்டும்தான் வந்தீங்களான்னு கேட்க அதுக்கு லிம்சனும் ஆமா பூனை எங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பா இருக்கு, நான் அந்த பூனைய இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, ஆனா நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே, போட்டோ கூட அனுப்புனீங்களே, அந்த மாதிரி போட்டோஷாப் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப லிம்சன் கடுப்பாகிடுறாங்க. ஏமா இந்த மாதிரி விளையாடுற, நீ போட்டோ அனுப்புனதை நம்பி 3 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு லிம்சன் இவ்வளவு தூரம் வந்ததுக்காக கொஞ்சம் பணத்தை லிம்சன் கிட்ட கொடுக்க லிம்சன் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கையில திணிச்சிட்டு போயிடுறா. பணம் லிம்சன் கையில இருந்து கீழே விழுந்துற அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்ததா லிம்சன் கார் கிட்ட போக சிங்கர் கார்ல இருந்து இறங்கி கீழே காத்துட்டு இருக்காரு. போகலான்னு சொல்ல பூனை எங்கன்னு சிங்கர் கேட்க போகலாம் வான்னு சொல்லிட்டு லிம்சன் கார்ல உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அவரு பின்னாடியே காயாங்கும் போறாங்க. ஹீரோவை பார்த்த காயாங் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப காயாங் மீஜின் கிட்ட நீ இன்னும் ஹீரோ கால்ஸ் அவாய்ட் பண்றியான்னு கேட்க ஆமா விஷயம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, நானும் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு காயாங் அவரும் இப்படிதான் இருக்கிறாரு, அவர் விடாம கால் பண்றத பார்த்தா உன் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தோணுது, நீ அவர் தலையில மோதிட போறன்னு நினைச்சுதானே அவர் உன்னை பிளாக் பண்ணதா சொன்ன, பேசாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டுடு, என்ன கேட்க சொல்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு, நீ ரொம்ப கடுப்பு ஏத்துறன்னு மீஜின் சொல்ல தெரியும். பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப காயாங் ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் காயாங்க திரும்பி பார்த்துட்டு ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்க காயாங்கும் ஹலோ சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கல டீ சாப்பிடலான்னு கூப்பிட நீங்க கூப்பிடுறீங்களான்னு ஹீரோ கேட்க அப்போ ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு கேட்க வேண்டான்னு சொன்ன ஹீரோ போக அப்போ காயாங் நான் மீஜனை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல மீஜின் பேரை கேட்ட உடனே ஹீரோ காயாங் கூட அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே மீஜனை பத்தி என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்க காயாங்கும் மீஜனை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது போன் வர போன் எடுத்து பார்த்தா மீஜின் தான் போன் பண்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட மீஜின்
மீஜின் தான் கால் பண்றான்னு போனை காமிக்க எடுத்து பேசுங்கன்னு ஹீரோ சொல்ல உடனே காயாங்கும் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு மீஜின்னு சொல்ல அதுக்கு மீஜின் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி தானே போன் பண்ண, நீயே போய் வாங்கிக்கோ இல்லனா விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருன்னு சொல்ல அதுக்கு காயாங் நீ அந்த அளவுக்கு பிஸியா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுறாங்க. அப்போ சிங்கர் சும்மா இல்லாம நாம வந்துட்டோம்னு சொல்ல போன்ல ஸ்பீக்கர் ஆன் ஆகி இருந்ததுனால சிங்கரோட குரலை ஹீரோவும் கேட்டுறாரு. உடனே காயாங் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் யார் அதுன்னு கேட்க ஏன் எதுக்காக கேக்குறேன்னு மீஜின் கேட்க அவர் வாய்ஸ் நல்லா இருக்கு முகமும் நல்லா இருக்குமான்னு காயாங் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ கடுப்பாகிறாரு. அப்ப மீஜின் இன்னைக்கு ராத்திரி என்னால வீட்டுக்கு வர முடியாது, ஒருவேளை அம்மா உனக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிடு. அவங்க பேசுனது ஹீரோக்கும் கேட்டுச்சு போல இருக்கு. தண்ணி குடிச்ச ஹீரோக்கு பொறக்கி ஏறிடுது. அப்போ காயாங் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப காயாங் அவ லேட்டா தான் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சா, அதனாலதான் கஷ்டப்படுறான்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ராத்திரி உங்க ஃப்ரெண்டு வெளியே தங்குறத நீங்க தடுத்து இருக்கணும்னு சொல்ல அதுக்கு காயாங் நாங்க பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா, உங்களுக்கு நல்லா காது கேட்கும் போல இருக்கே, சரி நான் எதுக்காக தடுக்கணும், ஒருவேளை அது ஆபத்தா இருக்கலாம்னு ஹீரோ சொல்ல யாருக்கு மீஜினுக்கா இல்ல அந்த பையனுக்கா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ என்கிட்ட ஏதோ சொல்லணும் சொன்னீங்களே என்ன அதுன்னு கேட்க அதுக்கு காயாங் ஆமா இல்ல ஆனா இப்போ எப்படி சொல்றதுன்னே தெரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சீன் அதோட கட்டாக அடுத்ததா ஹீரோ பெட்ல படுத்திருக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியல. புரண்டு புரண்டு படுத்து கடைசியில எழுந்திருச்சிடுறாரு. நான் அவளை பத்தி எந்த அளவுக்கு நினைக்கிறனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கா, என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ராத்திரியில வேற ஒரு பையன் கூட இருக்கிறா. இப்ப மீஜின் எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் மொபைல்ல இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை பார்க்கலான்னு போறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, பார்க்காமலே போனை தூக்கி போட்டுறாரு. நான் என்ன பண்றேன், இதுக்காகவா ஜிபிஎஸ் ட்ராக்கரை இன்ஸ்டால் பண்ண, பார்க்கவும் முடியல பார்க்காம இருக்கவும் முடியல, ரெண்டு மனசா இருக்கு. அடுத்ததா மீஜினுக்கு கால் பண்ண அப்ப மீஜினை காமிக்க மீஜின் வேற ஒருத்தர் கிட்ட இருக்க போனையை செக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல சிங்கர் கார்லயே உட்காந்து மீஜினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. மீஜின் மொபைல கார்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. கரெக்டா ஹீரோ கால் அப்ப வர சிங்கர் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. சிங்கர் குரல கேட்ட ஹீரோ அமைதியா இருக்க போனை பார்த்த சிங்கர் என்னாச்சு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்ல நீ எதுக்காக மீஜின் கால் அட்டன் பண்ணன்னு ஹீரோ கேட்க மீஜினோட பர்சனல் லைஃப பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. கடுப்பான ஹீரோ மீஜின் கிட்ட போனை கொடுன்னு சொல்ல மன்னிச்சிருங்க இப்ப அவங்க என் பக்கத்துல இல்ல, நீங்க போன் பண்ண விஷயத்த சொல்றேன், இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருக்கிறோம், அதனால அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, நீங்க காத்துட்டு இருக்காதீங்க சொன்ன சிங்கர் போனை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு மீஜின் சிங்கர் கூட இருக்க விஷயமே தெரியுது. அவங்க மறுபடியும் கால் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்காரு. கால் வரவே இல்ல. அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஒரு நாள் ஆபீஸ் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போதையில சிங்கர் மேலே சாஞ்சிருப்பாங்க இல்லையா, அத ஹீரோவும் பாத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜூனியர் காயாங் மீஜின் 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட போய் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப கூட ஜூனியர் சும்மா இல்லாம சிங்கர் மீஜனை டேட்டிங் கூப்பிட்டா போவீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு மீஜனும் சிங்கர் ஒருவேளை என்ன வெளியே கூப்பிட்டாருன்னா அதுக்கு மேல பதில் சொல்லாம நிறுத்தி இருப்பாங்க இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறாரு. அதே சமயம் சிங்கர் மீஜனை காயாங் வீட்டுல டிராப் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்ல நீ எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லிட்டு மீஜின் கார்ல இருந்து இறங்கி சிங்கருக்கு டாடா காமிக்க அவங்களே பாத்துட்டு இருந்த சிங்கர் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. சிங்கரோட ஃபேன் ஒருத்தி சிங்கரை பாக்கணும்ன்றதுக்காக அவர் போஸ்ட பாத்துட்டு அவகிட்ட அந்த பூனை இருக்குன்னு பொய்யா மெசேஜ் பண்ணிருப்பார் இல்லையா, லிம்சனும் அந்த பொண்ணை பார்த்து பூனை விசாரிச்சிருப்பாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சிங்கரும் தூரமா ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கிறாரு. கடைசியா லிம்சன் நாங்க இங்க வரதுக்கு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தோம்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அந்த பொண்ணு லிம்சன் செலவு பண்ண பணத்தை கொடுத்துட்டு போக அப்ப லிம்சன் அந்த பொண்ணை நிறுத்தி அந்த பொண்ணு காசு அவகிட்டே கொடுத்துட்டு சிங்கரோட ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப மீஜின் சிங்கருக்கு பாய் காமிச்சிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க மணி 12:20 ஆயிடுச்சு. இன்னும் மீஜின் காலுக்காக காத்துட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் மீஜின் கால் பண்ணவே இல்ல. போனை பார்த்து கடுப்பாகிறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் கிளப்ல இருக்க அவரோட இன்ஃபார்மரை மீட் பண்ணி பேட்ச் எல்லாம் எங்க கொண்டு போனாங்கன்னு கேட்க ஏதோ ஒரு மலை பேரை சொல்லி அங்கதான் கொண்டு போனாங்கன்னு அவரு சொல்ல மலையில எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னு ஜூனியர் கேட்க அதுக்கு அவரு தெரியலன்னு சொல்றாரு. மறுநாள் இந்த விஷயத்த ஜூனியர் ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு ஹீரோ கண்டிப்பா மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துலதான் புதைச்சிருப்பாங்க, அது ரொம்ப பெரிய இடம், தேடுறது ரொம்ப கஷ்டம்னு ஜூனியர் சொல்ல நேரத்துக்கு எதிரா எவிடன்ஸ கண்டுபிடிக்கிறது ரேஸ் மாதிரி, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் ஜூனியர் எப்படின்னு கேட்க அடுத்ததா டெலிவரி மேனை கூட்டிட்டு வராங்க. அவரை பார்த்த ஹீரோ சும்மா இல்லாம நல்லா ஸ்லிம் ஆயிட்டியே இழைக்கணும்னா உள்ள போகலாம் போல இருக்குன்னு சொல்ல என்ன டீஸ் பண்றதுக்காக கூப்பிட்டீங்கன்னு அவரு கேட்க நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல சான்ஸான்னு கேட்டு டெலிவரி மேன் சிரிச்சிட்டு சொல்றான் உங்களை பாக்குறப்போ என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தெரியுது, அப்படின்னா நீங்க எனக்கு சான்ஸ் கொடுக்கல என்னுடைய ஒத்துழைப்பை கேக்குறீங்க. அதுக்கு ஹீரோ நீ ரொம்ப அரகண்டா இருக்க, நான் தானே உனக்கு உதவி பண்ண, போதை பொருள் சட்ட பிரகாரம் யாராவது அதை வித்தாலோ மைனருக்கு கொடுத்தாலோ 5 வருஷம் தண்டனை கிடைக்கும், நான் எப்ப மைனர் பசங்களுக்கு வித்தேன்னு டெலிவரி மேன் கேட்க உடனே ஹீரோ
அந்த பசங்களோட போட்டோவை காமிச்சு அடையாளம் தெரியுதான்னு கேட்க போட்டோ பார்த்த டெலிவரி மேன் இவனுங்க மைனஸ்னு எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாம நான் பணத்துக்காக விக்கல, யாருக்கு தெரியும், நீ ஒழுங்கா பதில் சொன்னா ஓ மேல இருக்க சார்ஜஸ் மாறலாம். ஹீரோ சொன்னதை கேட்ட டெலிவரி மேன் மறுபடியும் நான் ஏமாறக்கூடாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அப்ப ஹீரோ நான் கிளப்புக்கு போன மறாவது நாளே அவங்க விக்கிறத நிறுத்திட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அந்த பொருட்களை எங்க கொண்டு போனாங்கன்னு கேட்க அதுக்கு அவன் எனக்கு எப்படி தெரியும், என்னதான் லாக்அப்ல வச்சிருந்தீங்களே, அதுக்கப்புறம் நான் யாரையுமே பாக்கலன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் டேய் ஒழுங்கா பதில் சொல்லுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ பேசாம நான் 5 வருஷத்துக்கு பதிலா 10 வருஷம் கேட்கலான் இருக்கேன்னு சொல்ல அப்படியே பண்ணுங்கன்னு ஜூனியர் சொல்ல அதை கேட்ட டெலிவரி மேன் பதறான். 10 வருஷமா, வேண்டாம் வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு அந்த அளவுக்கு டீடைல்ஸ் தெரியாது, ஆனா அவங்க மலையில புதைக்க போறதா சொன்னாங்க, அது எந்த மலைன்னு தெரியும், அங்க எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியணும்னு சொல்ல மலை உச்சில ஒரு கூடாரம் இருக்கும், அது பக்கத்துல 5 பிரதர்ஸ் ட்ரீஸ் இருக்கு, 5வது மரத்து கீழே தான் புதைக்க போறதா சொன்னாங்கன்னு சொல்ல உடனே ஜூனியரும் நான் போய் செக் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட என்னோட தண்டனையை குறைப்பீங்களான்னு டெலிவரி மேன் கேட்க நீ சொன்னது உண்மையான செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டெலிவரி மேனை கூட்டிட்டு போக சொல்ல உங்க பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு டெலிவரி மேன் கிளம்ப அப்ப ஹீரோ சும்மா இல்லாம அந்த பசங்க மைனஸ் கிடையாது, அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க அவ்வளவுதான்னு சொல்ல டெலிவரி மேன் கடுப்பாயிடுறான். உன்னை நம்ப சொன்னியே எப்படி நம்புறதுன்னு கத்திக்கிட்டே போறான். அதுக்கு ஹீரோ அப்படின்னா நம்பாதன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோவும் ஜூனியர் கார்ல அந்த மலைக்கு போறாங்க. பல்ல மேடா இருக்கு, அதுல கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஜூனியர் காரை நிறுத்திட்ட. அதை பார்த்த ஹீரோ ஏன் இங்கே நிறுத்திட்ட, இன்னும் நம்ம 60 கிலோமீட்டர் போகணும்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் இதுக்கு மேல என் கார் போகாது, ரொம்ப பல்ல மேடா இருக்கு, என் காருக்கு ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுது, இதனாலதான் உங்க காரை கொண்டு வரலையான்னு கேக்குறாரு. ஒழுங்கா போ, இதை விட்டா வேற வழி இல்லன்னு ஹீரோ சொல்ல இப்பதான் ஜூனியருக்கு லிம்சன் ஞாபகம் வருது. ஏன்னா லிம்சன் இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் டெலிவரி பண்றதுக்காக இந்த மலைக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க இந்த மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு 3 மணி நேரம் தான் ஆகிருக்கும், கண்டிப்பா ஏதோ ஷார்ட்கட்ல தான் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு ஜூனியர் லிம்சனுக்கு போன் பண்ணி உதவி கேட்க லிம்சனும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல அந்த மலை இருக்கு. மலைய பார்த்து ஹீரோவும் ஜூனியரும் முழிச்சிட்டு இருக்க லாஸ்ட் டைம் இப்படிதான் ஏறி போயிட்டு வந்தீங்களான்னு கேட்க ஆமான்னு சொன்ன லிம்சன் மலைக்கு ஏறதுக்கு உண்டான டூல்ஸ ஹீரோ கிட்டையும் ஜூனியர் கிட்டையும் கொடுக்க நாங்களும் வரணுமான்னு ஹீரோ கேட்க ஜூனியர் அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆக அதை பார்த்த ஹீரோ எங்க போறேன்னு கேட்க எனக்கு ஏற்கனவே கால்ல காயம் பட்டிருக்கு, மறுபடியும் காயம் பட்டா குணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாரு. உனக்கு குணமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்ல நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு ஜூனியர் சொல்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள லிம்சன் மலையில பாதி ஏறிடுறாங்க. அப்ப லிம்சன் ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஏறி வாங்கன்னு சொல்ல அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் ஜூனியர் ஏன் அங்க நிக்கிறாரு, ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் லிம்சன் மலைக்கு மேலேயே போயிடுறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் லிம்சன் பின்னாடியே மலை ஏறி போறாரு. மேல போனதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே தரையில படுத்துட்டு லாஸ்ட் டைம் எப்படி ஏறி வந்தீங்க, உங்களை அனுப்புனதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு லிம்சன் ஏறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா லிம்சன் அவங்க கொண்டு வந்த கயிறெல்லாம் சுருட்டி வச்சிட்டு இருக்க அப்ப ஹீரோ 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார இதுக்கு முன்னாடி லிம்சன் ஒருத்தருக்கு லெட்டர் கொடுக்க வந்தாங்க இல்லையா, அவரு அங்க வர திடீர்னு அவரை பார்த்த ஹீரோ பயந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி லிம்சன் இங்க வந்திருந்தப்போ அவர் கூட பழகி இருப்பாங்க, அதனாலதான் லிம்சனுக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஹலோ சொல்ல யாரு இவருன்னு ஹீரோ கேட்க இவருதான் நமக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க உதவி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு லிம்சன் அவர் கூட போக அடுத்துதான் டெலிவரி மேன் சொன்ன ஸ்பாட்டுக்கு அவரு லிம்சனையும் ஹீரோயும் கூட்டிட்டு போக அந்த இடத்த பார்த்த ஹீரோ கண்டிப்பா இது அந்த இடம் தானான்னு கேட்க உடனே அவரு லிம்சன் காதுல ஏதோ சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட லிம்சன் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் ராத்திரியில இங்க வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களாம், இவரு பார்த்ததா சொல்றாருன்னு சொல்ல உடனே ஹீரோ இங்க தோண்டலாம் அங்க தோண்டலான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க அதை கண்டுக்காம லிம்சனும் அவரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. லிம்சனுக்கு தான் அந்த எவிடன்ஸ் கிடைக்குது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் லிம்சன் மலையில இருந்து கீழே இறங்க அதை பார்த்த ஹீரோ நம்ம ரோடு வழியா போகலான்னு சொல்ல சூரியன் மறையறதுக்குள்ள நான் போயாகணும்னு சொல்லிட்டு லிம்சன் கிளம்ப என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்களான்னு ஹீரோ கேட்க ஆமா பாய்ன்னு சொல்லிட்டு லிம்சன் இறங்கிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ மட்டும் ரோடு வழியா மலையில இருந்து கீழே இறங்கி வர நைட் ஆயிடுது. கீழே ஜூனியர் காரோட காத்துட்டு இருக்க ஹீரோவும் வந்து சேர்றாரு. ஹீரோ சுத்திக்கிட்டு நடந்து வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. மறுநாள் ஆபீஸ்ல வேலை பரபரப்பா போய்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ ஜூனியர் கிட்ட என்எஃப்எஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேட்க மலை மேல கிடைச்ச பேட்ச் மருந்துல இருக்க மயக்க மருந்தும் பேச்சல் மெடிக்கல் சென்டர்ல இருக்க மயக்க மருந்தும் ரெண்டும் ஒன்னான்னு சீக்கிரமா செக் பண்ண சொல்லியிருக்கேன், ரிசல்ட் இன்னும் 3 நாள்ல கிடைச்சிரும் சொல்றாரு. அப்புறம் பேச்சலோட டெஸ்ட் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க அது நெகட்டிவ்னு சொல்றாரு. ஜூனியர் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சா ஆனா அவர் சிஸ்டத்துல சிங்கரோட பேட்டியை பார்த்துட்டு இருக்காரு. சிங்கர் அந்த பேட்டி எடுக்கிறப்போ ஜூனியரும் அங்கதான் இருந்திருக்காரு. முத கேள்வி உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும்னு கேட்க அதுக்கு சிங்கர் வார்ம் அண்ட் காசி பெண்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அப்ப உங்களை விட வயசு அதிகமா இருக்க பொண்ணுங்களை பிடிக்குமான்னு கேட்க அதுக்கு சிங்கர் உறவுக்கு
பேருக்கு மத்தியில வயசெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேக்குறாரு. அப்ப எந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் இருந்தா பரவாயில்லன்னு கேட்க அதுக்கு சிங்கர் தெரியல, ஒரு 10 வயசு வித்தியாசம் இருந்தா பரவாயில்ல, ஏஜ்ங்கிறது ஒரு நம்பர் தானேன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஜூனியர் அவங்க உன்னை விட 20 வயசு பெரியவங்கடான்னு கத்திக்கிட்டே போய் சிங்கர் ஷர்ட் காலரை பிடிச்சு தகராறு பண்றாரு. அதை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் 2 பேரையும் விலக்கி விட அப்போ ஜூனியர் அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருந்தப்போ நீ பிறந்து கூட இருக்க மாட்ட. ஆக்சுவலா ஜூனியர் இந்த பேட்டி எடுத்தப்போ அவரும் அங்க இருந்த மாதிரி கற்பனை பண்ணி இருக்கிறாரு. அதை நினைச்சு பார்த்த ஜூனியர் உன்னை விட அவங்களுக்கு 20 வயசுன்னு கடுப்புல சொல்லிட்டு இருக்க அதே சமயம் ஹீரோவும் ஜூனியர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்துறாரு. நாள் முழுக்க இதான் பண்றியான்னு கேட்க உடனே ஜூனியர் அதை க்ளோஸ் பண்ண ஹீரோ மறுபடியும் அந்த இதுக்கு போன்னு சொல்ல ஜூனியரும் பேக் பட்டனை பிரஸ் பண்ண சிங்கர் மீஜனோட கேட்ட பத்தி போஸ்ட் போட்டிருப்பார் இல்லையா, அது வருது. ஹீரோ அதை தான் பாக்கணும் சொல்லிருப்பார் போல இருக்கு. சிங்கர் போஸ்டர் கீழே என்ன மெசேஜ் டைப் பண்ணிருக்காருன்னா, என்னோட அன்பான ஃப்ரெண்டோட பூனைய தேடிட்டு இருக்கேன், ப்ளீஸ் உதவி பண்ணுங்க, நான் ரொம்ப கேர் பண்ற ஒருத்தர், அவங்களுக்காக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதை படிச்சு பார்த்த ஹீரோ இவன் ரொம்ப ஆபத்தானவன்னு சொல்ல கண்டிப்பான ஜூனியர் சொல்ல அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. திரும்பி பார்த்தா சிங்கர் தான் வந்திருக்கிறாரு. உடனே லிம்சன் அவரை பாக்குறதுக்காக போயிட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்ததான் லிம்சனை கேஃப்டீரியா கூட்டிட்டு போன சிங்கர் ஒரு பேக் நிறைய பொருட்களை அவங்க கிட்ட கொடுக்கறாரு. இதெல்லாம் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால மறக்காம எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, லிம்சன் வேகமா வயசாகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான். பொருட்கள் எல்லாம் பார்த்து லிம்சன் கடுப்பாக அதுக்கு சிங்கர் சொல்றாரு, இதெல்லாம் மெடிசின் இல்ல, சப்ளிமெண்ட்ஸ், மறக்காம எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அதே நேரம் அங்க வந்த ஜூனியர் மறைஞ்சிருந்து இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்க சிங்கர் வாங்கிட்டு வந்த பொருட்களை லிம்சனை சாப்பிட வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் சிங்கர் நேத்து ராத்திரி ஹீரோ கால் பண்ணிருந்தாரு, மறுபடியும் கால் பண்ணாரான்னு கேட்க தெரியாம கால் பண்ணாரான்னு லிம்சன் கேட்க அவர் உங்களதான் கேட்டாருன்னு சொல்ல உடனே லிம்சன் மொபைல் எடுத்து செக் பண்ண ராத்திரி கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அர்ஜென்டா இருந்தா அவரே மறுபடியும் போன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு லிம்சன் போனை வச்சிடுறாங்க. அடுத்ததா சிங்கர் டான்ஸ் ஆடிக்கிட்டே போக ஜூனியர் அங்க வராரு. என்ன ரொம்ப எக்ஸைட்டா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க ஆமா அதனால என்னன்னு சிங்கர் கேட்க அதுக்கு ஜூனியர் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சிங்கர் சொல்ல நான் உங்ககிட்ட பேசணும் வான்னு சொல்லி சிங்கரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சிங்கர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை பார்த்து ஏகப்பட்ட பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே காத்துட்டு இருக்க அப்போ ஜூனியர் ஒரு பையனும் பொண்ணும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல சேரணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கும் சந்தோஷம், நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா நீ பண்றது சரி கிடையாது. அதை கேட்டு நானு அதிர்ச்சியா சிங்கர் கேட்க அது ரொம்ப ஆபத்துன்னு ஜூனியர் சொல்ல சிங்கருக்கு ஒன்னும் புரியல. உனக்கு ஏன் லிம்சனை பிடிச்சிருக்கு, நீ என்ன மாதிரி குறும்பு பண்ணிட்டு இருக்க, அவங்க வயசுக்கு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஜூனியர் கத்தி பேச அதை பார்த்த சிங்கர் சத்தம் போடாதன்னு சைகை பண்ண ஆனா ஜூனியர் அதெல்லாம் கண்டுக்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருக்காரு. போதை தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டேபிள்லயே படுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ அவர் மொபைல பாக்குறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருக்க சிங்கரோட ஃபேன்ஸ் எல்லாம் சிங்கரும் ஜூனியரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிறத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. அததான் இப்போ ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் சிங்கர் மட்டையான ஜூனியரை அங்க விட்டுட்டும் போக முடியாம எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. அடுத்துதான் ஜூனியர் வீட்டுல யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணலான்னு அவர் போன் எடுத்து அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. நல்ல வேலை கரெக்டா அப்போ ஹீரோ கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ ஜூனியரை பார்த்துட்டு சிங்கர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க நானும் அதுதான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சிங்கர் சொல்ல அடுத்ததான் ஹீரோ ஜூனியரை தூக்கிட்டு போய் கார்ல படுக்க வச்சுட்டு சிங்கரையும் கார்ல ஏற சொல்ல சிங்கர் பரவாயில்லன்னு சொல்ல நீ இப்போ வெளியே வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, ஒழுங்கா வண்டியில ஏறுன்னு சொல்ல சிங்கரும் அதுக்கு மேல எதுவும் பேசாம ஹீரோ கார்லயே போறாரு. போறப்போ ஹீரோ கிட்ட மீஜனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க நீ கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்க கன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன், 2 பேருக்கு நடுவுல போறது எனக்கு பிடிக்காது. ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம காரை வேகமா ஓட்டுறாரு. அந்த சீன் அதோட கட்டாக அடுத்ததா ஹீரோ ஜூனியரை தூக்கிட்டு போய் சோஃபால படுக்க வச்சு தண்ணி குடிக்கிறாரு. அப்போ கார்ல வரும்போது சிங்கர் ஒரு கேள்வி கேட்டாரு இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ மீஜனுக்கு கால் பண்ண போறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, கால் பண்ணாமலே விட்டுறாரு. அதே சமயம் மீஜனும் அன்னைக்கு நைட் ஹீரோ அவங்க விரலுக்கு மருந்து போட்டு பேண்டேட் போட்டு விட்டது, அதுக்கப்புறம் இவங்க கேள்வி கேட்டது, ஹீரோ அதுக்கு பதில் சொன்னது, மீஜன் கடைசியா கிஸ் பண்ண போனது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸால வந்த பிரச்சனை சொன்ன மீஜன் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. காயாங்க வீட்டுல கொண்டாந்து படுக்க வச்சு ஹீரோ போறப்போ என்ன சொல்ல வந்தீங்கன்னு மீஜன் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹீரோ நான் உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அதையும் நினைச்சு பார்த்துட்டு போனை பார்த்து ஏன் இப்பெல்லாம் போனே பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல அவங்க 2 பேர் கையும் ஒராசிக்கிட்டது, அதுக்கப்புறம் மீஜின் கிஸ் பண்ண வந்தப்போ தடுத்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாரு. அடுத்ததான் மீஜனுக்கு கால் பண்ண அதே நேரம் மீஜின் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க. மறுநாள் பொழுது விழிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜூனியர் கண் முழிக்கிறாரு. அப்ப ஹீரோ ஜூனியரை பார்த்துட்டு சோஃபா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கான்னு எல்லாரும் அங்க தூங்குறீங்க, வேற யாராவது இங்க தூங்குனாங்களான்னு ஜூனியர் கேட்க ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல நான் எப்படி இங்க வந்தேன்னு ஜூனியர் கேட்க நீ என்ன நினைக்கிற, நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு
வந்தேன், ரொம்ப நேரம் இல்ல, சீக்கிரமா சாப்பிடு, வேலைக்கு போகணும்னு ஹீரோ சொல்ல அடுத்ததான் 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போறாங்க. ஆபீஸ்க்குள்ள போன உடனே நான் முதல்ல போறேன், 5 நிமிஷம் கழிச்சு நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரண்ட்ல போக ஆனா ஜூனியர் விடாம கூடவே போயிட்டு ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க நாம 2 பேரும் ஒன்னா போறது வினோதமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல 2 ஆம்பளைங்க ஒன்னா தூங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு ஜூனியர் கேட்க அப்போ அங்க ஒரு பொண்ணு வர ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்ததா 2 பேரும் கேபின்குள்ள போக அப்போ லிம்சன் NFSல இருந்து ரிசல்ட் வந்துருச்சு. மலை மேல கிடைச்ச பேட்ச் மருந்தும் பேக்கோட மெடிக்கல் சென்டர்ல கிடைச்ச மருந்தும் ஒரே மருந்துன்னு சொல்ல ஹீரோவும் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஜூனியர் கிட்ட வாரண்ட ரிக்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. உடனே ஜூனியரும் அந்த வேலையை பார்க்க இன்னொரு பக்கம் சிங்கரை காமிக்கிறாங்க. சிங்கர் அன்னைக்கு வந்த லெட்டர்ஸை செக் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் லாஸ்ட் டைம் மாதிரியே ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்குது. உடனே சிங்கர் வெளியே போய் பாக்குறாரு, யாருமே இல்ல. அடுத்துதான் அந்த லெட்டரை அழிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் மீஜின் வீட்டுக்கு போறாங்க. போறப்போ பூனை ஆட் பார்த்து ரிப்ளை பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்க பூனை போட்டோ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்களுக்காக வீட்டு வாசல்ல ஹீரோ காத்துட்டு இருக்க போனை பார்த்துட்டே போனதுனால மீஜின் அவரை கவனிக்கல. அப்போ ஹீரோ மீஜினை கூப்பிட மீஜின் ஹீரோவை பார்த்துட்டு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க அர்ஜென்டான வேலை வந்துச்சுன்னு மீஜின் சொல்ல என்ன அர்ஜென்டான வேலைன்னு ஹீரோ கேட்க அது பர்சனல்னு மீஜின் சொல்ல சிங்கரோட நீங்க என்ன பண்றீங்கன்றது ரகசியமா, உங்க பர்சனல் விஷயம் தான் ரகசியம், நீங்க ஏன் இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மீஜின் அன்னைக்கு நடந்ததுல இருந்து நீங்க தான் என்ன ஸ்ட்ரேஞ்சான ஆளா மாத்திட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணனான்னு கேட்க நீங்க எதுவும் பண்ணலன்னு ஹீரோ சொல்ல அப்படின்னா சிங்கரை பப்ளிக்காவோ பர்சனலாவோ பாக்குறது தப்பான்னு மீஜின் கேட்க அது தப்பு இல்ல, ஆனா அப்புறம் எதுக்காக அடுத்த ராத்திரியில வந்து விசாரிச்சிட்டு இருக்கீங்க, நான் விசாரிக்கல, அப்படி நினைச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க, அப்புறம் எதுக்காக வந்தீங்க, நான் உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணேன்னு சொல்ல ஃப்ரெண்டா காயாங்கான்னு கேட்க அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது காயாங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட மீஜினை பத்தி பேசணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு நடந்ததை சொல்றாரு. காயாங்க என்ன சொல்றாங்கன்னா மீஜின் எப்பெல்லாம் குடிக்கிறாளோ அப்பெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி மாறிடுவா, நாய்க்குட்டியான்னு ஹீரோ கேட்க ஆமா அதனாலதான் அந்த மாதிரி சமயத்துல பக்கத்துல யார் இருந்தாலும் முத்தம் கொடுக்க போவா, யார் இருந்தாலும் கிஸ் பண்ண போவாங்களான்னு ஹீரோ அதிர்ச்சியா கேட்க அதனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ணலான்னு உங்களுக்கு கூப்பிட்டேன். பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்ச ஹீரோ அதான் காரணமா, அதனாலதான் என் கால்ஸ் அவாய்ட் பண்றீங்களான்னு கேட்க மீஜின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல சரி விடுங்கன்னு ஹீரோ சொல்ல என்ன சொல்றீங்கன்னு மீஜின் கேட்க நான் தப்பா புரிஞ்சுக்கல, வருத்தப்படாதீங்கன்னு ஹீரோ சொல்ல அப்ப நீங்க தப்பா புரிஞ்சுக்கலையான்னு மீஜின் கேட்க நீங்க கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்க நீங்க உண்மையாவே வித்தியாசமான ஆளுதான், அர்த்த ராத்திரியில வந்து தேவையில்லாம கேள்வி கேக்குறீங்க, ஏதேதோ பேசி தப்பா புரிஞ்சுக்காதன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் காரணமே இல்லாம மன்னிப்பு கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கலன்னு மீஜின் சொல்ல ஐயோ நான் அப்படி சொல்லலன்னு ஹீரோ சொல்ல சத்தியமா நான் அப்படி நினைக்கல, நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும், நல்லா புரியுது, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு மீஜின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோக்கு மீஜின் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரியல, என்னாச்சு அவங்களுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. வீட்டுக்குள்ள போன மீஜின் புலம்புறாங்க, எல்லாத்தையும் மறுத்துட்டு இப்ப எதுக்காக இங்க வந்தாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டனா. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க கொஞ்சம் தூரம் போன ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, திரும்ப மீஜினை பாக்குறதுக்காக வராரு. அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்க மழைய பார்த்த மீஜின் ஐயோ அவர்கிட்ட கொடை இல்லையே ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மீஜினுக்கு ஒண்ணு வரைக்குது, அவர்கிட்ட தான் கார் இருக்குல்ல ஒண்ணும் ஆகாதுன்னு, அவர் தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவாராச்சே, மழை வந்தா எப்படி கிஸ் பண்ணதை தடுத்தாரோ அதே மாதிரி தடுக்கட்டும்னு புலம்பிட்டு இருக்க அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்க ஹீரோ தான் மறுபடியும் வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டு மீஜின் வெளியே போனா அங்க சிங்கர் காத்துட்டு இருக்காரு. கொடை கூட இல்லாம மழையில் நனைஞ்சிட்டு இருக்க அவரை பார்த்த மீஜின் ஓடி போய் அவருக்கு கொடையை பிடிச்சிட்டு என்னாச்சு எதுக்காக மழையில் நனைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சிங்கர் சொல்ல என்ன திடீர்னு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல பாக்குற வேலையை விட்டுடுன்னு சிங்கர் சொல்ல நீ ஏன் அப்படி பண்றன்னு மீஜின் கேட்க உன்னை வேற யாராவது அப்செட் பண்ணாங்களான்னு சிங்கர் கேட்க அதெல்லாம் விடு, நீ எதுக்காக இங்க வந்த, என்ன விஷயம். அதுக்கு சிங்கர் பப்ளிக் சர்வீஸ் வேலையை விட்டுடு, உனக்கு வேணும்னா அந்த சம்பளத்தை நான் கொடுக்கறேன், ஃப்ரீயா வேண்டானா எனக்காக வேலை பாரு, என் வேலைக்கு உதவி பண்ணு, ஏற்கனவே ஹீரோ கிட்ட நீ என் கூட வேலை பாக்குறதா சொன்னதா கேள்விப்பட்டேன், அதையே பண்ணு. அதுக்கு மீஜின் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சு, ஏற்கனவே அவர் வந்து வெறுப்பேத்திட்டு போனாரு, இப்போ நீ வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்க, உன் பணத்தோட பெருமைய வேற எங்கேயாவது பேசு, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சிங்கர் சொல்ல என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா, அதனாலதான் இறக்கப்படுறியா. அதை கேட்ட சிங்கர் இறக்கமா, நான் எப்படி, பணம் இருந்தா வாழ்க்கை ஈஸியா இருக்கும் நினைச்சியா, அப்புறம் நான் ஏன் சைக்காட்ரிஸ்ட பார்த்து நிறைய மருந்து எடுத்துக்கிறேன், தினமும் ராத்திரி தூக்க மாத்திரை போட்டு ஏன் தூங்குறேன், அப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற எனக்கே தெரியல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு புரியல, உண்மையாவே எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னால நிம்மதியா இருக்க முடியல, முழுசா ஒரு வேலையை பார்க்க முடியல, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், அதனால என் மருந்த கூட எடுத்துக்கிறது இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்ல. அவரு சொன்னதை கேட்டு மீஜின் அமைதியா அவரே பாத்துட்டு இருக்க கரெக்டா அப்போ ஹீரோ அங்க வந்துடுறாரு. அப்ப மீஜின் யார் அதுன்னு கேட்க
நீனு சிங்கர் சொல்ல அத ஹீரோவும் கேட்டுடுறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.